ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 உருளைக்கிழங்கோட கோதுமை மாவு சேர்த்து ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுங்க, கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. 2 டேஸ்ட்டாக அதிக டைமும் எடுக்காதுங்க, நினச்ச உடனேவே செஞ்சு தரலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் காலை நேர உணவாகவும் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட எடை 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க. மஸ்ட்டு சேர்த்திங்கன்னா சிறு சிறு கட்டிகளாக இருக்கும். அதனால் இது மாதிரி கிரேட்டரில் துருவி 2 உருளைக்கிழங்குமே சேர்த்துக்கங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே துருவியாச்சு. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி பரவாயில்ல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க. இது மாதிரி எலுமிச்சை சாறை சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கங்க. மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்ச பிறகு இதோட ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. அதாவது 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லைங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோடு இந்த கோதுமை மாவை சேர்த்து பிசைஞ்சிங்கனாலே கரெக்டான பதத்தில் இருக்கும். உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீரை தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. இது மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவோட கோதுமை மாவு சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அப்படியே மேலாப்பில் சுற்றிலும் பரவலாக தடவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறுனுச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. அதிக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க. சேர்த்து இது மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு இதோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலே நல்லா பண்ணி எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேங்க. இதில் நம்ம மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். முட்டையோட கவிச்ச ஸ்மெல் இருக்காது. இப்போ முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கோதுமை மாவும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்த மாவு நல்லா சாஃப்டாக எடுத்து இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவை 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி பெருசாக 2 உருண்டைகளாக பிரித்து எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே தேய்க்கிற மணையில் வச்சு தேய்ச்சிக்கங்க. அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவில் நல்லா பெரட்டி எடுத்து தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும், ஒட்டி பிடிக்காமலும் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கோதுமை மாவில் பெரட்டி எடுத்துட்டு குழவையால் தேய்ச்சிக்கங்க. ரொம்ப மெலிசாலாம் தேய்க்க தேவையில்லை, கொஞ்சம் தடிமனாகவே இருக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால கொஞ்சம் ஓரங்கள்லாம் வெடிப்பாக இருக்கும். அது எல்லாத்தையும் ஈவனாக சமன் செஞ்சுட்டு இது மாதிரி நீட்டாக தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சிட்டு கத்தியால் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்கள் கொஞ்சம் வெடிப்பாக இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு ஷேப்பாக கிடைக்கும். அதை நம்ம கட் பண்ணி எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி 4 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே குறுக்கு வாட்டத்தில் அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்ச இந்த ஓரம் மாவை திரும்பவும் நம்ம அடுத்த ஈடு தேய்க்கிறப்ப சேர்த்து தேய்ச்சிக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இது ஒரு ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே குறுக்கு வாட்டத்தில் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா 3 பீசஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு லைட்டாக தடிமனாக தான் இருக்கணும். இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த பீசஸை நம்ம கலந்து வச்ச முட்டையோடு நல்லா டிப் பண்ணி எடுத்து
தவாவில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா அப்படியே முழுகிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடானதும் அதில் எத்தனை சேர்க்க முடியுதோ, நான் 2 சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய பேனாக இருந்ததுன்னா 3 4 கூட ஒன்றாவே சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ 2 சேர்த்துருக்கேன். ஒரு சைடு செவந்ததும் அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு இன்னொரு சைடு செவந்து பொன்னிறமானதும் எடுத்துருங்க. நல்ல மேலே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு எளிமையாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 சைடுமே செவந்திருக்கு. இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம். மீதம் உள்ளது இதே மாதிரியே பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. டிஃப்ரெண்ட்டாக புதுசாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அசத்தலான சுவையில் அருமையாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.